ஆல்ரெடி இந்த மார்க் ஆண்டனி படத்தில் அந்த சாங் வந்துச்சு இல்லையா, அந்த தேவா இது போட்ட சாங், இசையமைச்ச அந்த சாங்கு, அதுலேயுமே இந்த மாதிரி கேட்காம போட்டாங்க, இளையராஜா பாடினவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சது. இப்போ ரீசெண்டாக குட் பேட் அக்லியில் சொன்ன மாதிரி 3 சாங் அந்த இடத்துல சொல்லப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒத்துருபா தார நாட்டுப்புறம் படத்துலேருந்து, ரெண்டாவது வந்து இளமை இதோ இதோ சகலகலா வல்லவன், மூணாவது விக்ரம் படத்துலேருந்து ஏன் ஜோடி மஞ்சக்குருவி. ஓகே, இந்த சாங் எல்லாம் என்ன கேட்காம போட்டிருக்காங்க, வித்தவுட் மை பர்மிஷன் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீகல் நோட்டீஸில் 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி ஒன்று வந்து சொல்கிற மாதிரி 5 கோடி ரூபா காம்பன்சேஷன். ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்குறது அதுவாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா சில இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டால் விட்டதையும் நம்மக்கிட்ட எவிடென்ஷியலாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, வித்தின் 7 days இந்த பர்டிகுலர் பார்ட் எல்லாத்தையும் அந்த மூவிலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நோட்டீஸோட க்ரக்ஸாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இது அவர் செய்ய தவறும் பட்சத்தில் அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைங்க இந்த மாதிரி இப்போ எங்ககிட்ட என்ஓசி வாங்காமல் இது பண்ணிட்டாங்க, காப்பிரைட் வாலியேஷன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அடுத்தது கோர்ட்டுக்கு போகிறாங்களா, இல்லை அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் அடுத்தடுத்த கட்ட விஷயம் தான்.